உங்கள எத்தனை பேருக்கு கார்ட்டூன் பார்க்க பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஜாக்கி ஜான், பவர் ரேஞ்சர்ஸ், டக்கீஷி கேஸ்டல்ல இருந்து க்ளோரியாவின் வீடு, பொம்மி அண்ட் தி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூவர்ட் லிட்டில், டோரா புஜி, சூப்பர் வை, ஷின்சான், டோரிமான், நிஞ்சா ஹட்டோரி, டாம் அண்ட் ஜெரி, ஆகி அண்ட் தி காக்ரோச், சோட்டா பீம், மிஸ்டர் பீன், மோட்டு பட்லூன் நான் பார்க்காத கார்ட்டூன்ஸே கிடையாது. இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில எல்லாரையும் போல சும்மா பொம்மை படம் அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனா இப்போ அதே கார்ட்டூன்ஸை திருப்பி பார்க்கச்ச நிறைய விஷயங்களை டீகோட் பண்ண முடியுது. எல்லா கார்ட்டூன்லயுமே ஒன்னு அல்லது ரெண்டு மெயின் கேரக்டர் அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சுத்தி நிறைய சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ டோரிமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோபிட்டாக்கும் டோரிமானுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி பொம்மி அண்ட் தி ஃப்ரெண்ட்ஸ், சோட்டா பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வரைச்ச ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. ஷின்சான்ல அவனோட குறும்புத்தனம், ஸ்கூல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒன் மேன் ஆர்மியா ஒரே ஒரு கேரக்டர் வச்சு அந்த மொத்த கார்ட்டூனுமே அனிமேட் பண்ணிருப்பாங்க. மிஸ்டர் பீன் தி ஆர்ட் ஆஃப் பீங் அலோன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நான் அந்த கார்ட்டூனே பாக்குறேன். நான்லாம் எங்க போனாலும் கும்பலா போகணும்னு நினைப்பேன், தனியா போறதே பிடிக்காது. இதை பார்க்கும்போது மட்டும் என்னடா இவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, இப்ப பார்த்தாலும் ஒரு டெடியோட தனியாவே சுத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி இவரால முடியுது அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. அதாவது தனியாவே இருந்தாலும் தனக்கான விஷயங்களை சந்தோஷமா செய்ய கத்துக்கணும் அப்படிங்கறத ஒரு கார்ட்டூன்ல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க.